எல்லோருக்கும் வணக்கம். 18/2/2026 இன்று அன்பே யோகம் நிகழ்ச்சியில் பஞ்சாங்க நிலவரம் பார்ப்போம் என்பது. அன்பு நேயர்களே, அன்பான வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி வழங்கும் இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் ராசி எது, இன்றைய நாளின் நட்சத்திர நாயகன் யார் என்பதை பஞ்சாங்க விவரம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லியிருக்கின்றேன். அனைவரும் கடைசி வரை வீடியோ பாருங்கள். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். நேயர்களே, 18/2/2026 புதன்கிழமை ஆன்மீக மற்றும் ஜோதிட நேரலை இருந்து அனைவரும் இனிய வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் மாத கணக்குப்படி மாசி மாதம் 6ஆம் தேதியில் நாம் இருக்கின்றோம். அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானுக்குரிய இந்த நாளில் இன்றைய பஞ்சாங்க நிலவரங்களை விரிவாக பார்ப்போம். இன்றைய திதி நிலவரத்தை பார்த்தால், இன்று நாள் முழுவதுமே திதி நீடிக்கிறது. நேற்றைய அமாவாசை மற்றும் பிரதமை மாற்றங்களுக்கு பிறகு இன்று வளர்பிறையின் 2ஆம் நாளாக திவிதை திதி நிலை பெற்றுள்ளது. ஆன்மீக ரீதியாக திவிதை திதி என்பது மங்களகரமான காரியங்களை சிந்திக்கவும் தெய்வ வழிபாட்டுக்கு செய்யவும் மிகச்சிறந்த ஒரு திதியாகும். அடுத்ததாக நட்சத்திர நிலவரம். இந்த நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் சிந்திக்கிறது. ராகு பகவானின் ஆதிக்கம் கொண்ட இந்த நட்சத்திரம் புதன்கிழமையோடு இணைவது ஒரு விசேஷமான அமைப்பாகும். சதய நட்சத்திரம் என்பது 100 மருத்துவர்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும். எனவே தீராத நோய்களால் அவதிப்படுவது இந்த தன்வந்திரி பகவானையோ அல்லது சிவபெருமானையோ வழிபடுவது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்றைய யோக பலன்களை பொறுத்தவரை இங்கு நாள் முழுவதும் சித்த யோகம் நிலவுகிறது. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் காரியங்களை பற்றி விவாதிக்கவும், புதிய கல்வி அல்லது கலைகளை கற்கத் தொடங்கும் இந்த சித்தியோகம் நிறைந்த நாள் மிக அருமையான வாய்ப்பாகும். இன்றைய நேர கணக்கீட்டில் ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையில், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும் அமைகிறது. உபகாரியங்களை திட்டமிடும் போது இந்த நேரங்களை தவிர்த்து உள்ளது. இன்றைய சூலம் வடக்கு என்பதால் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க முடியாதவர்கள் பால் அல்லது தயிர் அருந்திவிட்டு செல்வது நலம் பயக்கும். முக்கியமான ஒரு குறிப்பு, இன்று சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே சிம்மராசியில் பிறந்தவர்கள் இன்று உணர்ச்சி வசப்பட்டு வித முடிவும் எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது அவசியம். புதிய முதலீடுகள் மற்றும் தேவையற்ற விவாதங்களை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது. புதன்கிழமைக்கான இன்று வித்யாகாரகன் புதன் பகவானையும் அவசியம் வழிபடுவது மாணவர்களுக்கு கல்வியில் தெளிவையும் வணிகர்களுக்கு தொழில் லாபத்தையும் பெற்றுத்தரும் நண்பர்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி. நேயர்களே, 18/2/2026 புதன்கிழமை இன்றைய விருந்தினர் ராசி விருச்சக ராசி. எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் இன்று. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு பணமோ அல்லது ஒரு நல்ல செய்தியோ வந்து சேரும். உங்களை சுற்றி மறந்திருக்கிற தடைகள் யாவும் இன்று பனி போல விலகும். இது ஒரு அதிசயமான மாற்றத்தின் ஆரம்பம் நண்பர்களே. விருச்சிகம் என்றாலே வெற்றி வீரர். மன உறுதி கொண்ட விருச்சிக ராசி பிள்ளைகளே, 2இல் தனுசு இருப்பதால் வாய்மையே வெல்லும் என்ற அடிப்படையில் உங்கள் வருமானம் உயரும். 6இல் மேசம் இருப்பதால் உங்களை எதிர்க்க எவரும் கிடையாது. உங்கள் வேகம் உங்களை காப்பாற்றும். 10இல் சிம்மம் இருப்பதால் நீங்கள் ஆளுமை மிக்க அதிகார பதவியில் அமர்வீர்கள். சிவன் உங்கள் சித்தத்தில் இருக்கின்றார். தோல்வி என்பது உங்களுக்கு ஒரு பாடம்தான். அதுவே உங்கள் வெற்றிக்கான ஏணி. எழுந்து நெல்லுங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய நட்சத்திர நாயகன் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சிற்பியின் நேர்த்தி. சிற்பி என்பது பார்த்தவுடனே எதையும் செய்யும் தன்மை. செவ்வாயின் பலம் கொண்டு உங்களுக்கு சொத்து சேர்க்கை என்பது மிக எளிதாக அமையும். உங்கள் ராஜயோகம் உங்கள் தனித்துவமான சிந்தனையில் இருக்கிறது. நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. உலகமே உங்களை சார்ந்து இருக்கும் காலம் வரும் என்பதில்லை. சித்திரை செதுக்கிய சிலை போன்றது. உங்கள் தோற்றமும் சரி, குணமும் சரி, ஒரு சிற்பி செதுக்கியது போல அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். எதையும் அழகாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு தனி மரியாதை.
இன்றைய நாள் சிறப்பு விருந்தினராக விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இன்றைய நட்சத்திரமாக அமைந்த நட்சத்திர நாயகன் நட்சத்திரத்தில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு நேயர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் அன்பு செல்வங்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நாளை சந்திப்போம்.